ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவுல நாம நடிகை த்ரிஷா அவங்கள பத்தியும் அவங்களுடைய செல்ல மகள் அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஏன்னா நடிகர் விஷ்ணு விஷால் இப்ப திடீர்னு ஒரு இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கட்டா குஸ்தி 2 பார்ட் 2 அந்த படமும் வந்து வர இருக்கு. அது சம்பந்தமான பேட்டி எடுக்கும் போது இதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. த்ரிஷா அவங்களுடைய வளர்ப்பு மகள் யாருடைய மகள் தெரியுமா? எங்க வீட்ல இருந்து போன மகள் தான் அது. இப்ப என் ஒய்ஃபும் அதாவது விஷ்ணு விஷால் அவங்களுடைய ஒய்ஃபும் த்ரிஷாவும் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியும் இப்ப எங்களாலதான் அவங்களுக்கு இந்த மகள் கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மகன்னு சொல்லி ஜோரா அப்படின்ற ஒரு இது வந்து டாக் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது இறந்தப்ப ரொம்பவே அவங்க வந்து கவலையில இருந்தாங்க. அவங்க ஸ்டேட்டஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ரொம்பவே சேடா கவலையில கண்ணீர்ல அவங்க இருந்தாங்க. அதற்கப்புறம் எங்க வீட்டுக்கு எப்ப வந்தாலுமே என்னுடைய மனைவி அதாவது நடிகரும் தயாரிப்பாளருமான விஷ்ணு விஷால் இவங்களும் சரி இல்ல நடிகை த்ரிஷாவும் சரி 2 பேருமே வந்து டாக்ஸ் பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நடிகை த்ரிஷா அவங்களுடைய வளர்ப்பு மகளா இருக்கக்கூடாது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ஸி தான். இந்த இஸ்ஸியை தான் அவங்க வந்து செல்ல மகளா அவங்க வந்து கண்காணிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகவே ஸ்பெஷலா நிறைய கேர் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த செல்ல மகளை அவங்க அவ்வளோ லவ்வோட வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு மேலேயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. பெருசா எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் ஒரு பாண்டிங்ல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா எனக்கு டாக்ஸ் தான் பிடிக்கும்ன்ற மாதிரி த்ரிஷா சொல்லியிருக்கிறாங்க. சோ த்ரிஷா அவர்களுக்கு நாய் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய போட்டோஸ்ல நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க வந்து டாக்ஸ் கூட இருப்பாங்க. ஈவன் ஒரு விஷல கூட அதாவது முதலமைச்சர் விஜய்க்கு அவங்க விஷ் பண்ணப்போ கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் த்ரிஷா அவங்களுடைய டாக் வந்து வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டாகோட பேரு தான் இஸ்ஸி. இந்த டாகை தான் வந்து த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய மகளா வளர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த இஸ்ஸி அதாவது த்ரிஷா அவங்க மகளா நினைச்சு வளர்க்குறாங்க இல்லையா, அந்த இஸ்ஸி எங்கேருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஷ்ணு விஷால் அவங்க வீட்டுல இருந்து தான் வந்திருக்கு. அவங்களுடைய ஒய்ஃபும் ஒரு பெட் லவர் அப்படின்றதுனால அவங்க ஒரு டாக் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக் பேர் தான் டெடி. ஸோ அந்த டெடியோட குழந்தை தான் இந்த இஸ்ஸி. ஸோ அம்மா வந்து அங்க இருக்குது, குழந்தை வந்து இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி த்ரிஷா வளர்க்கக்கூடிய அவங்களுடைய செல்ல மகளுக்கு 2 வீடு. இப்ப அவங்களுக்கு வந்து வளர்ற வீடு அதுவா இருந்தாலும் அம்மா வீடு என் வீடு தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கட்டா குஸ்தி 2 இந்த படம் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து வர இருக்குது. இந்த படத்துக்கான பிரஸ் மீட் வந்து ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. சோ இந்த படம் வந்து நல்லா வந்து நல்லபடியா போணுச்சு. ஏன்னா கட்டா குஸ்தி 1 அவங்களுக்கு நல்லபடியா போணுச்சு. சோ இது நல்லபடியா போணுச்சுன்னா அடுத்ததாக ராட்சசன் 2 வரலாம். முண்டாசுப்பட்டி 2 கூட நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அதோட இல்லாம அந்த டைம் மிஷின்லாம் யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இன்று நேற்று நாளை, அந்த படத்தினுடைய பார்ட் 2 கூட வரும். ஸோ இந்த கட்டா குஸ்தி 2 பார்ட் 2 உடைய அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கு, அதோடைய ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தான் மற்ற படத்தெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நான் ரெடியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுலதான் வந்து அவங்க த்ரிஷா அவங்களுடைய செல்ல மகள் இந்த ஒரு இதையும் போட்டு போனாங்க. இப்ப நாய்கள் அப்படின்னாலே நமக்கு பொதுவா தெரிஞ்சது நன்றி உள்ளது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்ப நிறைய பிரீட்ஸ் வந்து வந்துடுச்சு. இனிஷியலா பாத்தீங்கன்னா தெருநாய்கள் தான் அதிகமா இருக்கும். இப்ப ஒரு தனியார் தொலைக்காட்சியில கூட நாய்கள், தெருநாய்கள், வீட்டு நாய்கள் பத்தி நிறைய டாக்ஸ் வந்து போச்சு. நிறைய கான்ட்ரவர்சியா வந்து பேசினாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த தெருநாய்கள் இனிஷியலா இருந்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வீட்டுல ஒரு டாக் வச்சு டாமி, ஜிம்மி இது மாதிரி பேர் வச்சு வீட்டுல இருக்கக்கூடிய சாப்பாட்டா அந்த டாக்ஸ்க்குலாம் வந்து கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய இந்த பொமேரியன் இது மாதிரி நிறைய டாக்ஸ் அதாவது பிரீட்ஸ் நிறைய வந்துச்சு. ஜெர்மன் ஷெப்பர்ட் இது மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. சோ இப்படி இருக்கும்போது தான் த்ரிஷா அவர்கள் ஜோரோ அப்படின்ற டாக் வளர்த்தப்ப கூட அந்த டாக் கொஞ்சம் உடல்நிலை குறைவால இறந்துடுச்சு. சோ அது இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே வந்து டல்லா இருந்தாங்க. டல்லா மட்டும் இல்ல, ரொம்ப கவலையில ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருந்தாங்க, அழுதாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்தோம். அப்படி கண்ணீர்ல இருந்த த்ரிஷா அவர்களை வெளில கொண்டு வந்தது இந்த இஸ்ஸி தான். ஸோ இந்த இஸ்ஸியை தான் அவங்களுடைய டாட்டர் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ரசிகர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த இஸ்ஸி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய நடிகை ஃபேவரேட் ஹீரோயின் நடிகை த்ரிஷா அவங்களுடைய மூஞ்சில சிரிப்பையே நாங்க பாக்குறோம். இப்பதான் அவங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறாங்க. ஸோ இந்த இஸ்ஸி வந்ததுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றோம். அவங்களுடைய பாஸ்ட் எல்லாம் அவங்க மறந்து இப்போ வந்து பிரசன்ட்ல அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த இஸ்ஸி தான். இந்த இஸ்ஸியை அவங்களுடைய ஓன் டாட்டராகவே அவங்க நினைச்சு பாவிச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த இஸ்ஸிக்கும் ஸ்பெஷல் ஃபுட், ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப முதலமைச்சருடைய பிறந்த நாள் போனுச்சு இல்லையா, அப்ப 5 வகையான கேக்ஸ் வச்சு அவங்க ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அது இப்ப எடுத்த போட்டோ இல்ல,
அது வந்து ஏஐ போட்டோ அப்படின்ற மாதிரியும். ஆனா அப்ப என்ன சொன்னாங்க, ஒரு கேக் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, இன்னொரு கேக் வந்து நடிகை த்ரிஷா அவர்களுக்கு, மிச்சம் 3 இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க வளர்க்குற டாக்ஸ்க்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்ரோல் பண்ணாங்க. கமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். ஆனா போன வருஷம் அவங்க வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு விஷ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுல இந்த இஸ்ஸிய இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அப்ப வந்து தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த போட்டோல கொஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த போட்டோ போட்டு விஷ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி லிஃப்ட்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போட்டோ போட்டு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டா தான் போட்டாங்க. ஆனா அந்த போட்டோ ஏஐயா, இப்ப எடுத்ததா முன்னாடி எடுத்ததான்ற மாதிரி நிறைய வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. சோ இந்த இஸ்ஸி வந்ததுக்கு அப்புறம் த்ரிஷா அவர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க, ஜாலி மூட்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரசிகர்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ நம்ம பிஃபோரா திருநாயெல்லாம் வளர்த்தோம் இல்லையா, அதுக்குன்னு பெருசா நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதோ இல்ல வேக்சின் போடுறதோ சம்திங் அதுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கறது இல்ல அந்த ஃபுட் டாக் ஃபுட்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி நம்ம வந்து பெடிகிரி இது மாதிரி வந்து ஹைஃபையான ஃபுட்டெல்லாம் கொடுத்து வந்து வளர்க்கல. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த டாக்ஸ்க்கு தேவையான செலவே ஆயிரக்கணக்கில் மேல இருக்குது. இப்ப ஒன் டைம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதை அழைச்சிட்டு போறாங்க செக்அப்க்குனா, அதோடைய ஃபீஸே வந்து கிட்டத்தட்ட 10,000க்கு மேல தாண்டுது. அதுக்குன்னு இருக்கிற ஃபுட்ஸ் டாக் ஃபுட்ஸ் லைக் பெடிகிரி மாதிரி. பெடிகிரின்றது ஒரு பிராண்ட் தான். இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். அதில் ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க டாக்ஸ்க்கு வந்து அவங்க நிறைய கொடுக்குறாங்க, அவ்வளோ செல்லமா வளர்க்குறாங்க. இப்ப ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நம்ம எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்போம், எவ்வளோ செல்லமா நம்ம வந்து வச்சுப்போம், இதுக்கு இந்த சத்து வேணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம நல்ல பொருட்கள்லாம் பார்த்து கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் த்ரிஷா அவங்களும் அவங்களுடைய டாகுக்கு ரொம்பவே கேர் பண்ணி ஒண்ணா பார்த்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உடம்பு சரியில்லைனா கூட டைரக்டா டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வேக்சின்லாம் கரெக்டா அவங்க போடுறாங்க. ஒரு குழந்தைய எப்படி ஒரு 10 மாசம் சுமந்து பெற்ற ஒரு தாய் எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி த்ரிஷா அவங்களும் அவங்களுடைய செல்ல மகளான இஸ்ஸியை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ரசிகர்கள்லாம் வந்து கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. நடிகர் விஷ்ணு விஷாலுக்கும் வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்க நாயகி முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க இந்த சிரிப்பு பார்த்தோம், அது உங்களால தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ டெடி தான் இஸ்ஸியோட அம்மான்றது எங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டெடிக்கும் நாங்கள் வந்து தேங்க் பண்ணுறோம். டெடி இருந்ததுனால தானே இஸ்ஸி வந்து பிறந்துச்சு, இஸ்ஸி பிறந்ததுனால தானே நீங்கள் வந்து த்ரிஷா அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க. ஸோ இப்போ த்ரிஷா அவங்க வந்து அவங்களுடைய மகளான இஸ்ஸியை வந்து ரொம்பவே அழகா அன்பா கேரிங்கோட வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மகிழ்ச்சி எப்போதுமே அவங்க கிட்ட இருக்கணும். என்னதான் வந்து கான்ட்ரவர்சி இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மேலே வந்தாலும் அவங்க வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் டாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரி டாக் அப்படின்றத எங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய டாக்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரீட்ஸ் இருக்குது, திருநாய்கள் இருக்கு, ப்ரீட்ஸ்லயே நிறைய நேம்ஸ் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்த டாக்ஸ் பிடிக்கும் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி விஷ்ணு விஷால் அவங்க நடிச்ச படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம்? ஏன்னா அவங்க சூஸ் பண்ற ஸ்டோரிஸ் எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். நீங்க ராட்சசன், கட்டா குஸ்தி இது மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எஃப்ஐஆர் இது மாதிரி படங்கள்லாம். ஸோ இந்த படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி நடிகை த்ரிஷா அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா, அவங்க நடிச்ச படத்துல எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும், இந்த டாக் மேல அவங்களுக்கு எப்படி இவ்வளோ லவ் இருக்குன்றதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த லவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.